அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்பது நேற்று திருவள்ளுவர் தினம் நாம் எல்லாம் தமிழர்கள் கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் தமிழ்நாட்டை கொல்லைப்புறமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலிருந்து அனைவருக்கும் எதிர்பார்த்தவாறு ஒரு செய்தி வந்திருந்தது. என்ன செய்தினா, அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டு அந்த வாழ்த்து வந்திருந்தது. அதுல என்ன அதிர்ச்சி, அதுல என்ன செய்தின்னு நீங்க கேட்டா, திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து அவர்களுடைய கைகளில் எல்லாம் திருநீர் பட்டை அணிவித்து நெற்றியில் பட்டை அணிவித்து அவருடைய படத்திற்கு தமிழ்நாட்டை கொல்லைப்புறம் வழியாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய RSS ரவி அவர்கள் அந்த படத்திற்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பதிவை பத்தி தான், அவர் அந்த மரியாதை செய்ததை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். திருவள்ளுவருக்கு ஒரு ஆளுநர் மரியாதை செய்யக்கூடாதா, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். திருவள்ளுவருக்கு உலக பொதுமுறை, யார் வேண்டுமானாலும் அவருக்கு மரியாதை செய்யலாம். ஆனால் அவருடைய அடையாளத்தை மறுத்து அவருக்கு ஒரு புதுவித அடையாளத்தை கொடுத்து அவருக்கு மரியாதை செய்வதை தான் நாம் விமர்சிக்கிறோம். என்ன விமர்சிக்கிறோம்? ஆரியத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு போர் முறை இருக்கிறது. பொதுவாக போர்க்களம் என்றால் எதிரெதிரே போரிடுவார்கள். எதிரிகள் தொடுக்கும் ஆயுதத்தால் இன்னொரு எதிரி இறப்பான். இது ஒரு முறை. போர் முறையில் இன்னொரு யுக்தி இருக்கிறது. நண்பராக பழகி நெருங்கி கட்டி அணைத்து எதிரி எதிர்பார்க்காத பொழுது அவர்களை இறுக தழுவி அவருடைய உள் உறுப்புகள் எல்லாம் சிதைகின்ற அளவிற்கு அவரை கட்டி அணைத்து கொள்வது. இதற்கு பெயர் திருதிராட்டிர ஆலிங்கனம். இந்த போர் முறையை யுக்தியை அதிகமாக கடைபிடித்தவர்கள் ஆரியர்கள். அந்த யுக்தி முறையைத்தான் இப்போது இங்கு உள்ள ஆளுநர் RSS ரவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழர் இன அடையாளத்திற்கு காவி உடையை அணிவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன் இருந்த உடை என்ன? வெண்ணிற ஆடை. அக்காலங்களே துறவரம் மேற்கொள்கிற அல்லது பெரிய அறிஞர்கள் உடுத்துகிற ஆடையாக வெள்ளை நிற ஆடைதான் இருந்திருக்கிறது. இதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே திருவள்ளுவர் சிலையை உருவாக்கும் பொழுது அவருக்கு வெண்ணிற ஆடை கொடுத்து எந்தவித மத அடையாளங்களும் இல்லாமல் ஒரு உருவம் உருவாக்கப்பட்டது. திருநீர் பூசுவது என்பது தமிழர் அடையாளம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் எல்லோரும் கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முறையை மாற்றி காவி உடை அணிவிப்பது ஆரியத்தினுடைய ஆரிய மயமாக்குவது அனைத்தையும். இந்த யுக்தியைத்தான் தொடர்ச்சியாக ஆரியம் கடைபிடித்து வருகிறது. இதை சங்ககால பல நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். சிலப்பதிகாரத்திலே கனகன் விசயன் என்ற இரு ஆரிய மன்னர்களுடைய தலையில் கல் சுமந்து வந்து சேரன் செங்குட்டுவன் அவர்கள் கண்ணகிக்கு தேனி மாவட்டம் கூடலூர் மலையடிவாரத்தில் மலையில கோயில் எழுப்புவித்தான் என்று வரலாறுகள் கூறுகிறது, சிலப்பதிகாரம் சொல்கிறது. ஏன் கனகன் விசயன் என்ற இரு ஆரிய மன்னர்கள் மீது கல் சுமந்து கொண்டு வர வேண்டும்? இலக்கியங்களை பொறுத்தவரை கொஞ்சம் மெருகேற்றுவதற்காக பல விடயங்களை இதை சேர்த்து கூறுவார்கள். அப்படி ஒரு நிகழ்வுதான் கனகன் விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் தலையில் கல் சுமந்து வந்து கண்ணகிக்கு கோயில் எடுப்புவித்தார்கள் என்பது. இதில் உண்மையிலேயே அவர்கள் தலையில் கல் சுமந்து வர முடியுமா? 2 பேர் சுமந்த கல் கோயில் கட்டுவதற்கு போதுமா என்ற ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குள் நாம் செல்ல தேவையில்லை. அக்காலத்தில் வாழ்ந்த ஆரியர்கள் அடக்கி வைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது. தமிழ் இலக்கியங்கள் உணர்த்துவது அதைத்தான். அவர்களை வென்று அவர்களுடைய படைப்பிரிவின் மூலமாக தமிழ் அரசனுடைய அந்த கட்டளையை ஏற்று அந்த கோயிலுக்கு அங்கு உள்ள கற்களை எடுத்து வந்ததுதான் செய்தி. அதை இவ்வாறு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடவாதிகள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் தமிழ் இலக்கியங்களை? தமிழ் இலக்கியத்தில் என்ன இருக்கிறது? வெறும் சாக்கடை என்று பெரியார் குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்திலே கண்ணகி தன் மார்பை அறுத்து மதுரையை எரித்தாள் என்று இருக்கிறது.
அப்பொழுது கேட்கிறார் பெரியார், கண்ணகியினுடைய மார்பில் பாஸ்பரஸா இருந்தது எப்படி மதுரையை எரித்தது என்று. 1000 ஆங்கில இலக்கியங்கள் இருக்கின்றன. உதாரணமாக பல இலக்கியங்கள் தன்னுடைய செய்யுள் நடைக்காக, நயத்திற்காக பல்வேறு கூற்றுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு மேலும் மெருகூற்று அந்த அழகை மெருகூற்றுவதற்காக எடுத்து சொல்லப்படுகிற விஷயத்தை இவர் இவ்வாறு கொச்சைப்படுத்தினார் பெரியார். ஒருபுறம் ஆரியம் நம் பண்பாட்டையும் நம் அடையாளத்தையும் ஆரியமயப்படுத்தியது, மறுபுறம் நம்முடைய இலக்கியங்களையும் தொல்காப்பியத்தையும் இவையெல்லாம் வெறும் சாக்கடை, இதெல்லாம் ஆரியம் தழுவியது என்று போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக பெரியார் குற்றம் சாட்டி சென்றார். இவற்றையெல்லாம் நாம் புறந்தள்ள வேண்டும். திருவள்ளுவருடைய ஆடை என்ன? வெண்ணிற ஆடை. அதை நாம் எப்படி காலமாக எப்படி எடுத்து செல்கிறோமோ அந்த முறையில் யார் வள்ளுவரை வணங்குகிறார்களோ உண்மையில் அவர்தான் தமிழ் தேசிய இனங்களை தமிழருடைய அடையாளத்தை மறுக்கக்கூடியவர் அல்ல. இவ்வாறு செய்கிற அனைவரும் தமிழர் அடையாளங்களை மறுக்கிறார்கள். இவ்வளவு மும்மரமாக தமிழுக்கும் தமிழ் இன அறிஞர்களுக்கும் மரியாதை செய்கின்ற இந்திய ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி ஆளுநர் ரவி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ் மொழிக்கு என்று இருக்கின்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். நிதியினுடைய சிக்கலில் ஊதியம் போடுறதுல சிக்கல் இருக்கு. அங்க உள்ள ஊழியர்களுக்கு அவருடைய வளர்ச்சியில் பல திட்டங்கள் மருத்துவம் முதல் கொண்டு ஆராய்ச்சி படிப்புகளுக்கான முதற்கொண்டு தமிழ் வழி படுத்துதலில் இன்னும் தொய்வு இருக்கிறது. அதற்கு நிதி பற்றாக்குறையின் காரணமாக அதற்கு நிதி ஒதுக்குவதற்கு இவர்களுக்கு மனமில்லை. தமிழையும் தமிழர்கள் அடையாளத்தையும் ஆரியமயப்படுத்தி தமிழிடம் ஓட்டை பறிக்கலாம் என்ற திட்டத்தில் இவ்வாறு இறங்கி இருக்கிறார்கள். பேசாத ஒரு மொழி சமஸ்கிருதம். எங்கேயும் யாருடைய தாய்மொழியும் கிடையாது. வழியக்க போய் எனக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் தான் என்று பதிவு செய்தவருடைய இந்திய அலையினுடைய எண்ணிக்கை வெறும் 23,000 பேர். அந்த மொழிக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நிதியை அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு தமிழ் மொழி கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல பேசுகின்ற மக்கள் இருக்கிறோம். உலகம் முழுக்க பரவி வாழ்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மொழிக்கு மிக மிக குறைவாக இதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு பக்கம் இந்தியை திணித்துக் கொண்டு சமஸ்கிருதத்தை திணித்துக் கொண்டு இங்கு தமிழ் மொழியை நாங்க தான் காக்கிறோம் என்று கூறிக்கொண்டு மாயை ஏற்படுத்துகிறது. இதை காக்கிறோம் என்ற பெயரில் திராவிடமும் ஆங்கில திணிப்பை தமிழர்களிடம் முன்வைக்கிறது. இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரிய மாயை, திராவிட சதி. இதை புரிந்தால்தான் தமிழ் தேசிய இனம் நிலைபெறும். இந்த மண்ணில் தன்னுடைய அடையாளங்களை இழக்காமல் வாழும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தூயவன்.